என்னடா மூஞ்சி இது? ஹலோ டியர் மாடிஸ். தமிழ்ல நம்ம விக்ரம் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கந்தசாமி. அந்த கந்தசாமி படத்தை பங்களாதேஷ்ல ஒரு கும்பல் தற்குறி சாமி அப்படிங்கிற ஒரு படத்தை ரீமேக் பண்ணிருக்காரு. அதுல அந்த நடிச்ச ஹீரோவோட டைட்டில் கார்டை நீங்க பார்க்கணுமே. ஆக்ஷன் ஹீரோ கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா சூப்பர் ஆக்ஷன் ஹீரோ. இவனுங்க ஆக்ஷன் ஹீரோன்னு போட்டது கூட பிரச்சனை இல்ல, ஆனா படத்தை சூப்பர் ஹீரோ மாதிரி எடுத்து வச்சிருக்காருங்க பாருங்க. கந்தசாமி படத்தை கழிஞ்சி வச்சு ஒரே கப்பு படமாடா எடுத்திருக்காங்க. வீடியோக்குள்ள போவாங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. டியர் மாடிஸ், நம்ம கந்தசாமி படத்துடைய ஓபனிங் சீன் என்னன்னா, ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு கோவிலுக்கு வருவாங்க. இந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகிறத பார்த்த அந்த கோவில் பூசாரி கோவில்ல இருக்கக்கூடிய கந்தசாமிக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லுவார். அந்த பொண்ணும் எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல 60,000 ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அந்த மரத்துல கட்டி வச்சிருவா. விடிய காலில் எழுந்து பார்த்தா 60,000 ரூபாய் பை அவங்க வீட்டு வாசல்ல இருக்கும். ஐயோ, இது நம்ம வீட்டு பணம் இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மன்சூர் அலிகான் கொடுக்க, போலீஸ் மன்சூர் அலிகான் என்ன பண்ணுவார்னா அந்த காசை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிருவார். அப்புறம் நம்ம விக்ரம் கந்தசாமி கெட்டப்ல பறந்து வந்து மன்சூர் அலிகான போட்டு பொழந்து எடுப்பாப்ல. அந்த ஃபைட் சீன்லாம் உண்மையிலேயே அவ்வளவு சூப்பர்வா எடுத்திருப்பாங்க. நைட்டு போட்டு மன்சூர் அலிகான பொழன்னு பொழந்ததுனால பயந்து போன நம்ம மன்சூர் அலிகான் பணத்தை திருப்பி அந்த அம்மாட்டே கொடுக்க சொல்லிடுவார். இதுதான் கந்தசாமி படத்துடைய ஓபனிங் சீன். இப்ப அப்படியே இந்த பங்களாதேஷ் தற்குறி சாமி படத்துக்கு வந்தோம்னா, இந்த பக்கத்துல நிக்கிற இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட 40 லட்ச ரூபா குடு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காருங்க. இந்த ஆளு அவங்கள்ட்ட வட்டி வாங்கியிருப்பான் போல. உடனே அந்த கும்பல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. உடனே இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் தான் சொன்னேன்ல, இது ஒரு தற்குறி படம். இந்த அம்மாவும் இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு தர்காக்கு போய் துவா செஞ்சிட்டு இருக்காளுங்க. அப்புறம் அந்த தர்கால இருக்கிற ஒட்டுதாடி வச்ச பாய் ஒருத்தர் கவனிக்கிறாரு. உடனே அந்த அம்மா பாய் கிட்ட தன்னோட பிரச்சனை எடுத்து சொல்ல, அதுக்கு நம்ம பாய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம ஊர்ல புதுசா தற்கூரி கந்தசாமின்னு ஒருத்தன் வந்திருக்கான். உங்களுடைய பிளாஷ்பேக் எல்லாம் எழுதி அங்க இருக்கக்கூடிய டப்பாக்குள்ள போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தற்கூரி பைய வருவான் அப்படின்னு இந்த குடும்பத்திட்ட சொல்ல, அந்த பொண்ணு உட்காந்து சீரியஸா ஒரு லெட்டர் எழுதி அவனுங்க ஊரு உண்டியல்ல டெபாசிட் பண்ணிடுறான். இப்ப என்னப்பா, அவனுங்க ஊரு ஹீரோ கந்தசாமி வந்து நம்ம ஊர் கந்தசாமி மாதிரி வில்லன்களை அடிச்சு பறக்க விடுவாப்ல, அதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவனுங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில ரவுடி கும்பல் பேங்க்ல பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. இவனுங்களை துரத்தி பிடிக்கதான் அவனுங்க ஊர் தற்குறி சாமியோட என்ட்ரி. இப்படி யூடியூப்ல கிடைக்கக்கூடிய கிரீன் ஸ்கிரீன் கிராபிக்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டு அவனுங்க ஊர்ல சிஜின்னு சொல்லி ஏமாத்திருக்கானுங்க. இந்த உலகத்திலே ரொம்ப அதிவேகமா டிராவல் ஆகக்கூடியது லைட். அந்த லைட்டையும் மீறி இந்த லைட் வெயிட் தோட்டா ஒன்னு டிராவல் ஆகுது. இந்த ஆளை தோட்டா கிராஸ் பண்ண மில்லி செகண்ட்லயே அது உடனே போய் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரீச் பண்ணி பிளாஸ்ட் ஆகுமாமா. அடுத்த ஷாட் ஒன்னு எடுத்திருக்கானுங்க. இவனை நோக்கி சுட்ட தோட்டா லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகி பின்னாடி இருக்கக்கூடிய லாரியில பட்டு லாரியே வெடிச்சு போயிரும். தோட்டா பட்டு லாரி வெடிச்சிரும். சரி, ஓகே, சரி, இது எல்லாத்தையுமே மன்னிச்சிடலாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியான டிரான்ஸ்ஃபார்மர் பிளாஸ்ட் பண்ணி இந்த ஒரு அப்பாவியான லாரி டிரைவர் கொன்னு இந்த அதிக வட்டிக்கு கடை வாங்கின இந்த தற்குறி பயல காப்பாத்தணுங்கிற அவசியம் என்ன மைத்த அவசியம்ங்கிறேன். இவன் அந்த ஊர் மகாத்மாவாடா, ஒருத்தனை கொன்னு காப்பாத்துற அளவுக்கு இவனுக்கு படதான் குடும்பம் இருக்கா? இந்த அப்பாவி லாரி டிரைவருக்கு இல்லையா? இவனுங்க இதோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்த ஷாட்ல காருக்காரனை அடிச்சு பறக்க விட்டு போறாங்க. அந்த காருக்குள்ள இருக்கிற ஃபேமிலி அவுட். அட பாவிகளா, இத்தனை பேரை கொன்னு அவனை காப்பாத்துருப்பாடா. அப்படி என்னடா பண்ணிட்டான் அவன் பங்களாதேஷுக்கு? தெரியுது, நீ மூடு. கந்தசாமி படத்துல அந்த அம்மாக்கு கொடுத்த காசை மன்சூர் அலிகான் திருடி இருப்பாரு. அதனால கந்தசாமி வந்து பொழப்பாரு. அதுல ஒரு லாஜிக் இருக்குடா. இந்த ஆள் என்னடானா எல்லாத்தையும் கொன்னு ஒரு ஆளை காப்பாத்திட்டு இருக்கான். அதுவும் பாருங்க, நடு ரோட்ல குரங்கு சட்டையெல்லாம் பண்ணி. நீங்க எல்லாரும் புல்லட் ப்ரூஃப் காரை கேள்விப்பட்டிருப்பீங்க, புல்லட் ப்ரூஃப் பைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோ இந்த பைய வச்சிருக்கிறதா. இந்த பங்களாதேஷ்ல கண்டுபிடிச்ச நவீன பைக்ல நீங்க எவ்வளவுதான் சுட்டாலும் பைக்குக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகாது. அது மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு இந்த படத்துல கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படிங்க சார்? இத்தனோண்டு தோட்டா பட்டு கார் வெடிக்கும், லாரி கூட வெடிக்கும், ஆனா இந்த பயபுள்ள ஓட்டுற பைக் வெடிக்காது இல்ல. அதுவும் இந்த தற்குறி பய கரெக்டா இன்ஜின்லயே சுடுங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி பைக்கை தூக்கி காமிச்சிட்டே போயிட்டு இருப்பான். ஆனாலும் இந்த வண்டி புல்லட் ப்ரூஃப் இல்ல. சரி, இவ்வளவு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணி ஹீரோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறாரே, அப்படிப்பட்ட மாஸ் ஹீரோ யாரு? கந்தசாமியில நம்ம விக்ரம் சேவலோட கெட்டப்ல வந்திருப்பார். இந்த படத்துல இந்த ஆளு
அப்படி என்ன கெட்டப் போட்டிருப்பாரு? இப்படி பல கியூரியாசிட்டி உங்க மனசுல இருக்கும். அது என்ன கெட்டப்ங்கறத நீங்களே பாருங்க. ஏண்டா டேய், பாலிவுட்ல இருந்து திருடின அந்த கிருஷி கெட்டப்க்கு அவ்வளவு பில்டப். சம்பந்தமே இல்லாம பாலிவுட்ல வர கிறிஸ் மாஸ்கெல்லாம் காப்பி அடிச்சு சுட்டுட்டு இருக்கீங்களே, ஏன்டா அந்த பொழப்பு உங்களுக்கு? ஏன்? ஏண்டா டேய், பைக்க காருக்கு மேல பார்க்கிங் பண்ணதே பெருசு, அதுல லோ குவாலிட்டி கிராபிக்ஸ் வரையா? அட பாவிகளா. சரி, இப்போ கதைக்குள்ள வந்தோம்னா, நம்ம பங்களாதேஷ் கந்தசாமி இந்த பேங்க்ல அடிச்ச கொள்ளையர்கள் அடிச்சு போட்டு இவர் பணத்தை அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. நம்ம கந்தசாமி படத்துல தன்னோட புருஷனுக்கு ஆபரேஷன், அதுக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இந்த அம்மா பாவமா அழுதுட்டு இருக்கும். ஆனா இந்த தற்குறி பங்களாதேஷ் படத்துக்கு வந்தீங்கன்னா குடும்பமே ஜாலியா காபி குடிச்சிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கு. ஏமா, எனக்கு என்னமோ இந்த அம்மா இதுவே வாண்டடா போய் புருஷனை போட்டு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு சந்தோஷமா இருக்கேப்பா. இதை தெரியாத நம்ம தற்குறி சாபை என்ன பண்ணுவார்னா, அவங்க வீட்டு வாசல்ல 40 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு போயிருவாரு. உடனே அந்த அம்மா எடுத்துட்டு போய் அந்த ரவுடிங்கள்ட்ட அந்த பணத்தை போய் கொடுக்குது. அவ்வளவுதான், மேட்ரு ஓவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கொடுத்த காசை திருப்பி வசூலிக்கணும்ல, அதுக்காக திருப்பி நம்ம தற்குறி கந்தசாமி வராப்ல. আমি ভূতনা সৃষ্টি সেরাধীন ஏண்டா தற்குறி பயல்களா, இதுக்கு பேசாம இந்த ரவுடி பசங்களே அடிச்சு போட்டு அந்த ஆளை காப்பாத்திட்டு போயிருக்கலாமே. எதுக்குடா ஒருத்தன் அடிச்சு போட்டு பணத்தை வாங்கி புருஷன் இல்லாம ஜாலியா காஃபி குடிச்சிட்டு வீட்டுல சீரியல் பார்த்துட்டு இருந்த ஒரு குடும்பத்திட்ட போய் பணத்தை கொடுத்து அந்த அம்மா பணத்தை கொடுத்து இந்த ஆளை காப்பாத்தின பிறகு சம்பந்தமே இல்லாம ரவுடிங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? You are totally wrong. நம்ம சியான் விக்ரம் கந்தசாமி கெட்டப்ல வரும்போது தான் மண்டையில கொண்ட வச்சிருப்பாப்ல. ஆனா இங்க நம்ம ஹீரோ மண்டையில கொண்ட வச்சிட்டு தான் படம் ஃபுல்லா வருவாப்ல. நல்லா பார்க்காதவங்களா பாத்துக்கோங்கப்பா, இவர்தான் பங்களாதேஷ் கந்தசாமி. আমাদের কাছে রিপোর্ট আছে তারা ব্যাংকের টাকা ফেরত நம்ம கந்தசாமி படத்துல விக்ரம் வில்லன் வீட்டுக்கு ரைடு போவாப்ல. அந்த ரைடுல நம்ம விக்ரம் வில்லன் கூட விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. அதுல இருந்து தப்பிக்க வில்லன் சடனா வலிப்பு வந்து ஒரு கை விளங்காம போற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்னு போடுவாரு. ஐயா 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 Surendra, call the ambulance. அதே மாதிரி இந்த பங்களாதேஷ் படத்துலயோ கொண்ட வச்ச நம்ம அண்ணா ஒரு வீட்டுக்கு ரைடு போறாரு. அதே மாதிரி பங்களாதேஷ் வில்லனை நம்ம ஹீரோ விசாரணை பண்ணிட்டு இருக்க போது திடீர்னு அவருக்கு வலிப்பு வந்துருது. அப்ப அந்த ஆள் பண்ண ஆக்டிங் தான் இந்த ஆக்டிங். இந்த ஆள் பண்ண ஆக்டிங்க கூட விட்டுருங்க, பரவாயில்ல. அங்க தொப்பி போட்டவன் பக்கத்துல பாருங்க, அவன் ஆக்டிங் பண்ண ரெடியா இருக்கான் எப்ப இந்த ஆளுக்கு வலிப்பு வரும்னு. ஏண்டா அந்த டைரக்டர் ஒரு வாட்டி கூட மானிட்டர் பார்க்க மாட்டானா? இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு மானிட்டர் வாங்கவே காசு இல்லையா? என்னடா அதெல்லாம்? அதுக்கப்புறம் அந்த தற்குறி சாமி படத்துல நம்ம ஹீரோ எவ்வளவு ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன்னா, ஒரு வயசான தாத்தா மூட்டையை தூக்கிட்டு வருவாப்ல. அப்ப அவர் இழுத்துட்டு வந்த வண்டி பள்ளத்துல ஒண்ணு மாட்டிக்கும். கடுப்பாய் பின்னாடி வந்த கார்காரன் என்ன பண்ணுவார்னா அந்த தாத்தாவை பிடிச்சி சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு இருப்பான். உடனே அந்த இடத்துக்கு வந்த நம்ம லைட் ஹார்ட்டட் ஹீரோ কিসের এত অহংকার? দামি গাড়িতে চড়েছেন বলে அடிக்க வந்தவன் கையை பிடிச்சு முறுக்கி பச்சை டைலாக் பேசிட்டு இருப்பாப்ல. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஒரு லாரி டிரைவரை கொன்னது, கார்ல குடும்பத்தையே வச்சு கொளுத்துனது, இதெல்லாம் அந்த ஆளுக்கு பெருசு இல்லையா? இவன் தான் இலகன மனசுடைய ஹீரோ. நம்பிட்டோண்டா. கொலகார பாவி சாருவ, கொலகார பாவி. இவன் கெட்ட கேடுக்கு ஒப்பாரிக்கிற மாதிரி ஓப்பனிங் சாங் வேற. போஜ்பூரி சாங்கெல்லாம் ஓப்பனிங் சாங்கா போட்டு வச்சுக்கிட்டு இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நம்ம தமிழ் வெர்ஷன்ல நம்ம ஸ்ரேயா சரண் அப்பாவோட நிலைமைய பார்த்து கதறி அழுதுட்டு உடனே விக்ரமோட ஆபீஸ்க்கு போய் தன்னோட ட்ரெஸ்ஸ தானே கிழிச்சு விக்ரம் என்ன கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி அலறிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே இந்த தற்குறி சாமி படத்துக்கு வந்தோம்னா இவங்க தான் நம்ம பங்களாதேஷி ஸ்ரேயா சரண். இந்த அம்மா நேரா பங்களாதேஷ் கோழி மண்டட்ட போய் ஸ்ரேயா சரண் மாதிரி ஆக்டிங் பண்றேன்னு சொல்லி சீரியல்ல வர வில்லி கேரக்டர் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். বিউটিফুল ফিগার আমাকে বাঁচান, এই হিংস্র জানোয়ারের হাত থেকে আমাকে বাঁচান, প্লিজ হেল্প মি, হেল্প মি। ஏய் மக்கு ஸ்ரேயா சரண், எங்க கோழி கொண்ட விக்ரம பத்தி என்ன நினைச்ச? மேல பாரு. என்னது அது? எல்லாம் சிசிடிவி கேமரா ரெக்கார்டா இருக்கு.
பொழந்து போடுவான் பாத்துக்க. எங்க ஊரு விக்ரம் தங்கமான ஒரு தெரியுமா, லூசு கம்யூனிட்டி, அவரை பத்தி குறை சொல்ற. நம்ம பங்களாதேஷ் விக்ரம் தான் மிகவும் லைட் ஹார்ட்டட் பர்சன் ஆச்சு. உடனே அவர் போட்டிருந்த சட்டையை கலட்டி அவனுங்க ஊரு அரமெண்டல் ஸ்ரேயாசரனுக்கு போத்தி விடுறாப்ல. சூப்பரா இருக்கு. நம்ம ஊரு கந்தசாமி வில்லனை அடிச்சு சின்ன சின்ன உதவிதான் பண்ணுவாப்ல. ஆனா இந்த பங்களாதேஷ் கந்தசாமி அப்படி இல்ல. இந்த அம்மா நேத்து தர்காக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் 10 பவுன் நகை வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கான். அதனால கந்தசாமி அடுத்த நாள் வந்து வீட்டுல நகையை வச்சுட்டு போயிட்டாராம். আমার আশা পূর্ণ হয়েছে। இப்பதான்டா தெரியுது ஏன் கோல்டு ரேட்லாம் ஏறிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி திருடி கொடுத்தா கோல்டு ரேட் ஏறாம என்னடா பண்ணும். ஓப்பனிங் சீன்ல பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சு எவனோ ஒருத்தனை காப்பாத்த பணத்தை எடுத்து போய் கொடுத்தான். இப்ப என்னன்னா நகை கடையில இருந்து கொள்ளடிச்சு கொடுக்குறான் போல. அட போங்கடா. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. நம்ம தமிழ் வெர்ஷன்ல தான் யார் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக விக்ரம் மாஸ்க் போட்டு வந்து அடிப்பாப்ல. அதுக்கு பேர் தானங்க கந்தசாமி. ஆனா இந்த மக்குசாமி படத்துக்கு வந்தீங்கன்னா இவன் ஸ்கூலு பிள்ளைங்கிட்ட இருந்து திருடிட்டு வந்த கிறிஸ்டி மாஸ்கே வீட்டுல வச்சுட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். ஏண்டா ஆட்டைய போட்ட ஒரு மாஸ்க கூட உருப்படியா வச்சுக்க துப்பு இல்லையாடா. அதுவும் இந்த ஆளு உண்மையிலே தன்னை ஒரு கிறிஸ்டி புளுத்தியாவே நினைச்சிருக்கான். இந்த ஃபைட் எல்லாம் பாருங்களேன். இவனுங்க கந்தசாமி படத்தை ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ படம் நினைச்சிட்டாங்க போல. அதான் இந்த மாதிரி குரங்கு சட்டை எல்லாம் பண்ணிட்டு திரிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இத வந்துட்டால மக்கு ஸ்ரேயாசரன் இந்த இடத்துல இருந்து அப்படியே கட் பண்ணா ஒரு டூயட் சாங் ஒன்றுக்கு போறாங்க. என்னடா பிரிண்ட் எதுவும் ஸ்டக் ஆயிடுச்சா? என்னடா சவுண்ட் அது? ஓ சவுண்ட் எஃபெக்ட்ஸா, சாரி. இதுக்கு நடிக்க தான் வர மாட்டேங்குதுன்னா ஆடவும் வர மாட்டேங்குது. இதெல்லாம் ஹீரோயினா போட்டு வச்சிருக்காங்க ஐயோ ஊர்ல. ஆடதான் வரலன்னு ஆட்டிட்டு இருக்கு பாரு. போடி எங்கிட்ட போத பாட்லயாச்சும் அந்த கோழி மண்டையை மாத்தலான்னு பார்த்தா அதே மண்டையோட தான் பாட்லயும் வரான். ஸ்டைல்ஸ். তুমি আমার মেন্টাল ডাক্তার। ஏமா ஏமா டைரக்டர் முத்தம் தானே கொடுக்க சொன்னாரு, நீ என்னமா அவன் மேல வெறிகுண்டு பாஞ்சிட்டு இருக்க? ஐய ரொம்ப காஞ்சி போயிருப்ப போலயே. தற்குறி சாமி, கொண்டசாமி, இப்ப காஜி சாமியா? சூப்பர்ரா அங்கிள். கந்தசாமி படத்துல முகேஷ் திவாரி அப்படிங்கிற ஒரு வில்லனா நடிச்சிருப்பார். இந்த பங்களாதேஷ் தற்குறி சாமி படத்துல இவர் தாங்க வில்லன். யாரா நீ? நான் தாண்டா பங்களாதேஷ் கந்தசாமி. கந்தசாமிங்கிற கிறிஷ் வேஷம் போட்டு வந்திருக்க. கிறிஷா அது யாரு? அப்பப்போ மாஸ்க் கிடைச்சிருது போல போட்டு வரான், அப்பப்போ தொலைச்சிடுறான் பாவம். யாரும் பயப்படாதீங்க. பார்ட் 2 எல்லாம் இல்ல, இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரதான் பார்ட் 2ன்னு போட்டு வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. டியர் மாண்டிஸ், நம்ம கந்தசாமி படத்துல கந்தசாமியை பிடிக்கிறதுக்காக பெரிய போலீஸா நம்ம பிரபு அவர்கள் வருவார். இந்த பங்களாதேஷ் கந்தசாமியில இத நிக்கிறாரே இந்த ஆளுதான் பிரபு. இதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனா இந்த பங்களாதேஷ் அங்கிளுக்கு ஒரு ஜோடியை போட்டு டூயட் சாங் வச்சிருக்காங்க. டேய் இது கந்தசாமி படமா இல்ல பிட்டு படமாடா? வரவன் போறவனுங்களா பிட்டு சீன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹீரோ ஹீரோயின் ஆடுறதே பார்க்க முடியல. இதுல இந்த பங்களாதேஷ் பிரபு வேற டார்ச்சர் பண்றான்டா. ஆட தெரிஞ்சவங்களுக்கு டூயட் சாங் வச்சா கூட பரவாயில்ல. காத்தால ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ற தாத்தாக்கெல்லாம் எதுக்குற டூயட் சாங்? ஆட சொன்னா படத்துல எல்லாரும் ஆட்டிட்டு தான் இருக்காங்க. ஒஸ்ட் ஃபெல்லோஸ். இப்ப இந்த பங்களாதேஷி படத்துல என்ன குரங்கு செட்டப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த படத்துடைய வில்ல லேண்ட் எல்லாம் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். அந்த அம்மா உடனே நம்ம பழைய காலத்து தமிழ் படத்துல வர மாதிரி வருவான்டா, உன் கொட்டத்தை நசுக்க எவனாச்சும் வருவான்டா அப்படின்னு சொல்லி பஞ்ச் டைலாக் பேச, திடீர்னு அங்கங்க ஆத்துக்குள்ள எல்லாம் கண்ணி வெடி வெடிக்குதுங்க. நம்ம செங்கல் சைக்கோ செங்கல் சூளையில ஏறி வந்துட்டு இருப்பாப்ல. எஸ், நம்ம லோ பட்ஜெட் கிரிஷ் இப்ப குரலி வித்த காமிக்க வந்துட்டு இருக்காரு. என்னடே அங்க ஆடு செவனேன்னு தானா போயிட்டு இருக்கு, அதுக்கு மேல போய் உழுவுற? பக்ரீத்துக்கு பிரியாணி போட வச்சிருந்த ஆடை இன்னைக்கு பிரியாணி போட்டுருவாங்க போல. இந்த பங்களாதேஷ் வில்லன் பிரெக்னண்டா இருக்கக்கூடிய ஆன்ட்டியை பிடிச்சி, நீ மட்டும் இப்ப சரணடையில இவளை கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ தான் லைட் ஹார்ட்டட் ஆச்சு,
உடனே நம்ம ஹீரோ கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி மாஸ்க கழட்டி பார்த்தா பைத்தியம். இந்த சீன் அப்படியே நம்ம தமிழ் வெர்ஷனுக்கு போனோம்னா விக்ரம கட்டி போட்டு நீதான கந்தசாமி சொல்லுன்னு மிரட்டிட்டு இருப்பாங்க. விக்ரம் உண்மையை சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா சரணை கூட்டு வந்து பொல்லாத வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம விக்ரம ஒத்துக்கிட்டு அவரோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி இங்கேயும் நீதான் தற்குறி சாமின்னு ஒத்துக்கன்னு சொல்லி அடிச்சு மிரட்டுறாங்க. பங்களாதேஷ் ஸ்ரேயா சரணை கொண்டாந்து என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. ஏங்க தமிழ்ல இந்த சீனு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா எடுத்து வச்சிருப்பாருங்க. பார்க்கவே நம்மளுக்கு பாவமா இருக்கும். ஆனா இங்க என்னன்னா பேக்ரவுண்ட்ல 2 பேர் ரெடியா அடிக்கிறாங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பயப்படுத்திட்டு இருக்காங்க. ஏண்டா அந்த பொண்ணை பார்த்தா பூச்சாண்டிக்கு பயப்படுற பொண்ணு மாதிரியா இருக்கு. அதுகிட்ட போய் வித்த காமிச்சிட்டு இருக்கீங்க கைய வச்சு. இதுக்கு பயந்து இந்த ஹீரோவும் உண்மையை ஒத்துக்கிறான். உன்னை தற்குறி சாமின்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லடா. அதுக்கப்புறம் நம்ம கந்தசாமி படத்துல விக்ரம மிரட்டி ஃபாரின்ல ஒரு லொகேஷனுக்கு கொண்டு போய் நான் சொல்ற வேலையை முடிச்சிட்டு வா, அப்பதான் நீ சொன்ன உண்மையெல்லாம் நான் வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வேற லொகேஷனுக்கு கொண்டு போயிருவாங்க. நம்ம விக்ரமும் வேற வழி இல்லாம வில்லன் டீம் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்புறம் வில்லன்களோட காரியெல்லாம் முடிஞ்ச பிறகு விக்ரம போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மாசான ஃபைட் சீன் ஒண்ணு வரும். அதே மாதிரி இங்கேயும் இந்த மென்டல ஃபாரின் நம்பி ஒரு லொகேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த ஃபாரின் லொகேஷன் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மென்டல் கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து டைரக்டா கீழே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுவான். அப்ப சுத்தி இருக்கிற பாடி கார்ட்லாம் தண்ணிக்குள்ள சரமாரியா சுடுவாடுங்க. இவனை பாருங்களே, இவன் தண்ணிக்குள்ள இருந்து குறிப்பாத்து எல்லாத்தையும் சுட்டுட்டு இருப்பான். அதாவது மக்களே, இவனுங்க லாஜிக் படி என்னன்னா இந்த ஆளு தண்ணிக்குள்ள இருக்கிறதால வெளில இருக்கிற யாருக்கும் தெரியலையாபா. திடீர்னு சுறா விஜய் மாதிரி தண்ணில இருந்து வெளில வந்த பிறகு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு திருப்பியும் தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிருவாராமா. அப்புறம் திடீர்னு பொட்டிக்குள்ள போனாபா இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொல்ல பக்கமா வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படிப்பட்ட படம் பாத்தீங்களா? தற்குறி சாமினா தற்குறி சாமி தான்டா. ஓப்பனிங் டைட்டில் கார்டுல சூப்பர் ஆக்ஷன் ஹீரோன்னு போட்டாங்க தெரியுமா? அதுக்கு பதிலா சூப்பர் ஹீரோன்னு போட்டிருக்கணும். என்னடா இது 90 டிகிரில நின்னு சுட்டுட்டு இருக்க, நீ உக்காந்துட்டு சுட்டாலே அவனதான் சுட போற, இதுலயே நீ பறந்துட்டு வர சுடுற. எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்ன லாஜிக்லடா படம் எடுத்துட்டு இருக்கீங்க? இவனுங்க ஷூட்டிங் போன இடம் எல்லாம் ஸ்விம்மிங் பூல், செப்டிக் டேங்க்னு நிறைய தண்ணியா இருந்திருக்கும் போல. ஒரு இடம் விட்டு வைக்காம எல்லா இடத்துலயும் டைரக்டர் ஷூட் பண்ணி வச்சிருக்கான். பத்தாததுக்கு இந்த குரங்கு செட் எல்லாம் பத்தலன்னு கிளைமேக்ஸ் நெருங்கும் போது ஒரு டூயட் சாங் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டூயட் சாங்ல இதுக்கு ரெண்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடல் தண்ணியை பார்த்தோட எலவு குளிக்கலையா என்னன்னு தெரியல, திடீர்னு அங்கேயும் குதிச்சிடுறாங்க. அதுக்குள்ள குதிச்சு கடலுக்குள்ள ஒரு டூயட் சாங் வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப நேரமா உட்காந்து இவனுங்க எப்படா கடலை விட்டு வெளில வருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா பாட்டு ஃபுல்லா கடலுக்குள்ளதான் எடுத்து வச்சிருக்காங்க. 144 பிக்சல் கிராபிக்ஸ்ல கருபத்து. நம்ம கந்தசாமி கிளைமேக்ஸ்ல வில்லன் பதுக்கி வச்சிருந்த லஞ்சம் ஊழல் பணத்தெல்லாம் நம்ம கந்தசாமி விக்ரம் வெளிச்சம் போட்டு மீடியாக்கு காமிச்சிட்டு இருப்பார். ஆனா இந்த தற்குறி சாமி படத்தோட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? ஹீரோயினை கடத்திட்டு போயிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ எப்படி தெரியுமா காப்பாத்துவாரு? தரையில போயிட்டு இருந்த பைக் திடீர்னு வானத்துல பறக்குது. இது என்ன புதிய டெக்னாலஜின்னு தெரியல. அவங்க ஊர்ல பைக் எடுத்துட்டு வானத்துல பறந்து ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணி புடிச்சு அங்க சண்டை போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு இருப்பான். அப்புறம் அடிச்சு வில்லனை மட்டையாக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணியில குதிச்சான். ரெண்டாவது செப்டிக் டேங்க்ல இருக்கிற தண்ணியில குதிச்சான். மூணாவது தண்ணிக்குள்ள டூயட் சாங் ஆடுனா. இப்ப என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் ஹெலிகாப்டர்ல இருந்து தண்ணிக்குள்ளதான் குதிக்கிறாங்க. এখন আপনি আমাকে অ্যারেস্ট করতে ஹீரோயினை காப்பாத்தினதை இவன் ஏதோ பெரிய நாட்டையே காப்பாத்துற மாதிரி. நீங்க இந்த நாட்டுக்கு தேவை, இந்த நாடு உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் தான் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா இது சாதா சாமி இல்ல, கன்ஃபார்ம் தற்குறி சாமி தான். கந்தசாமி, கலிஞ்ச சாமி,
இதே மாதிரி நான் வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அந்த மூவியோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.